ஹலோ மக்களே, ஜூன் 5ஆம் தேதியோட அவள் வருவாள சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கியவளி சீரியலும் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணுங்கிறவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. எபிசோட் ஆரம்பிக்கும் போதே நம்ம அர்ஜுன் சார் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி கிட்ட போயிட்டு அங்க ஜுன்னு உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஜுன்னு கிட்ட போயிட்டு லக்ஷ்மி எங்க அப்படின்னு கேட்குறான். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு சொல்றாரு. உடனே அந்த நேரத்துல லக்ஷ்மியும் அங்க வராங்க. உடனே அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, உன் கடந்த காலத்தை பத்தி கேட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், உன் எதிர்காலத்தையும் பத்தி கேட்டு உன்னை வற்புறுத்த மாட்டேன். ஆனா நீ இங்க இருக்கிற வரைக்கும் உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்ல தயங்காத லக்ஷ்மி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு அப்படியே உருகி உருகி பேசுறாரு நம்ம அர்ஜுனு. ஆனா நம்ம லக்ஷ்மி இருக்காங்களே, அவங்க மனசுக்குள்ள 1000 பாரத்தை வச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அர்ஜுன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடா போட்டுடுறாங்க. பாவம் அர்ஜுன். லக்ஷ்மிக்கு நம்ம மேல இன்னும் நம்பிக்கை வரலையோ, அவளோட கஷ்டத்தை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை நான் இன்னும் அவளுக்கு கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் படு தனியா புலம்பிட்டு இருக்காரு. இங்க சீன் அப்படியே போயிட்டு இருந்தா அங்க நம்ம லக்கி குட்டி என்ன பண்றா தெரியுமா, அவங்க பாட்டி கிட்ட போயிட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்கா. ஹலோ பாட்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. உடனே அவங்க பாட்டி இருந்துட்டு அரவிந்தா இருந்துட்டு, என்ன பயங்கரமா இன்னைக்கு ஐஸ் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன சங்கதி அப்படின்னு கேக்குறாங்க. என்கிட்ட என்ன காரியம் ஆகணும் உனக்கு, எதுக்கு இப்படி ஐஸ் வச்சுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே விஷயம் என்னன்னா, இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஜுன்னுவை நான் அவங்க வீட்டுல இருந்து நான் கூட்டிட்டு வரணும் இன்னும் லக்கி ஆசைப்படுறா. ஆனா அரவிந்தாக்கோ ரொம்பவே பயமா இருக்கு. ஏமா, உன் அப்பனுக்கும் அந்த ஜுன்னு பையனுக்கும் ஆகவே ஆகாது. 2 பேரும் எதிரும் புதிருமா இருக்காங்க. அவங்கள இங்க ஒண்ணு சேர்த்து வச்சு இங்க எதுவும் சண்டை மூட்டி விட்டுறாத, அவங்கள தூரமா வச்சிருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா லக்கி விடுவாளா? என் அப்பாவுக்கு நான் தானே செல்ல மகள், நான் கேட்டா அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு அப்படின்னு சீன் போடுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல நம்ம மித்ரா சாரும் அங்க வராரு. உடனே பாட்டி உடனே உன் மக ஏதோ உன்கிட்ட கேட்கணுமா, ஆனா நீ ஒத்துப்பியான்னு பயந்து என்கிட்ட சிபாரிசுக்கு வரா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மித்ரா சாரோ, என் மக ஆசைப்பட்டா நான் மலையவே திருப்பி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவளுக்கு எதுக்கு சிபாரிசு, பெர்மிஷன் கிராண்டட் லக்கிமா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிடுறாரு. அவ்வளவுதான். லக்கி உடனே ஜாலியாயிடுறாங்க. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ அப்பா அப்படின்னு சொல்லி முத்த மலையா பொழிஞ்சு அந்த நேரத்துல விவேக் வராரு, அதாவது சித்தப்பா வராரு. உடனே வாங்க சித்தப்பா நம்ம போய் ஜுன்னுவை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவை கூட்டிட்டு கிளம்பிட்டா. லக்கி போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு மித்ராக்கு உரைக்குது. ஏமா இப்ப லக்கி யார் பேர சொன்னா அப்படின்னு கேக்குறாரு. உடனே பாட்டி அசால்ட்டா, நீதான் மலையே கொடுப்பேன்னு சொன்னல, அதுதான் அவ ஜுன்னுவை தான் கூட்டிட்டு வர போயிருக்கா, அவ கூட படிக்கிற ஜுன்னுவை தான் கூட்டிட்டு வர போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோயோ அந்த ஜுன்னுவா அவனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க மித்ரா. அவன் வயசு என்ன, அவன் பண்ற ஸ்டைல் என்ன, அவனை பார்த்தாலே எனக்கு அம்புட்டு கடுப்பாகுதுமா அப்படின்னு சொல்லிடு. அவனை போய் எதுக்கு என் மக கூட்டிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கத்திக்கிட்டு இருக்காரு. இங்க செம்ம காண்டாயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜுன்னு குட்டி லக்ஷ்மி கிட்ட போயிட்டு, அம்மா இன்னைக்கு சண்டேல எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆனா லக்ஷ்மியும் இன்னைக்கு என் மனசே சரியில்லை ஜுன்னு, அப்புறமா சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஜுன்னு உடனே வாரம் ஒரு வாட்டி தான் சண்டேவே வருது, அன்னைக்கும் இப்படி நீங்க மூட் அவுட் ஆகி இப்படி சொன்னா எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். செல்ல சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்கான் ஜுன்னு லக்ஷ்மி கிட்ட. இதை பார்த்தா அர்ஜுன், நீ ஒன்றும் கவலைப்படாத ஜுன்னு, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விரல் சொப்பி சாப்பிட்ற அளவுக்கு செம்மையா சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்து கட்டுறாரு. உடனே களத்துல இறங்குறாரு. அங்க இருக்கிற வேலைக்காரங்க சமையலம்மா எல்லாம், ஆமா ஆமா தம்பி காலேஜ் படிக்கும் போதே பயங்கரமா சமைப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பில்டப் எல்லாம் கொடுக்குறாங்க நம்ம அர்ஜுன் சாருக்கு. உடனே அதை பார்த்து லக்ஷ்மி சிரிச்சிடுறாங்க. அர்ஜுனும், அதிகமாலாம் சொல்லாதீங்க சமையலம்மா, ஓவரா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க கிளம்புறாரு. இப்போ எபிசோடோட மிக முக்கியமான எமோஷனலான சீனுக்கு வருவோம். லக்கி ஜுன்னுவை அவங்க வீட்டுக்கு கூப்பிட வர்றா. ஜுன்னு லக்ஷ்மி இருக்கிற ரூம்குள்ள போறான். அங்க லக்கியும் பின்னாடியே வரா. ஜுன்னு அடிக்கடி லக்ஷ்மியை பார்த்து அம்மா அம்மான்னு எதுக்கு எடுத்தாலும் நின்னா அம்மா, உட்காந்தா அம்மா அம்மா அம்மான்னு சொல்றத கேட்டோன்னே நம்ம லக்ஷ்மிக்கு அழுகியே வருது. ஜுன்னு அம்மான்னு கூப்பிடுறத பார்த்து லக்கி கண்ணில் அப்படியே தண்ணியா தாரையா வருது. எனக்கு அம்மா இல்லையே, எனக்கு அம்மான்னு கூப்பிட யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு லக்கி அழுதுகிட்டே லக்ஷ்மி கிட்ட, ஜுன்னு ரொம்ப லக்கி ஆண்டி, அவனுக்கு அம்மான்னு கூப்பிட நீங்க இருக்கீங்க, ஆனா எனக்கு அம்மான்னு கூப்பிட கூட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே இதை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு தாய் மனசு, அவங்க பெத்த பொண்ணு தான், எங்கேயோ ஒரு ஓரத்துல அவங்களுக்கும் இருக்கும்ல மனசுல. லக்கி அப்படியே கட்டி பிடிச்சி, இனிமே நீ அம்மா இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படவே கூடாது லக்கி,
இன்னையில இருந்து நீங்க நீ அம்மான்னா கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பெத்த பொண்ணுன்னு அவங்களுக்கும் தெரியாது, இதுதான் அம்மான்னு அவங்களுக்கும் தெரியாமையே அம்மான்னு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்ப நம்ம லக்கி பாப்பா. லக்கிக்கு ஒரே சந்தோஷம், அப்படி தலைகள் புரியாம நிஜமாவா ஆன்ட்டி அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி இல்ல அம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி செல்லமா வந்துட்டு லக்கிய வந்து இனிமேல் நீ அம்மா கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஒரே ஜாலியா இருக்கு. கடைசியா ஜுன்னு வந்து லக்கி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு கிளம்புறா. லக்ஷ்மி வந்து பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க, சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, அதே நேரத்துல அர்ஜுன் சார் உனக்காக சமைச்சு வச்சதையும் நீ சாப்பிடணும் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இங்க ஜுன்னுவும் கிளம்புறான். ஆனா எபிசோட் முடியும் போது விவேக்கும் ஜானுவும் பத்தின சில உண்மைகள் தெரிஞ்சுக்க ஒருத்தர் தேடி வர்ற மாதிரி காட்டி அடுத்ததுல பெரிய ட்விஸ்டா வச்சிருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம மனிஷாவும் தேவியானையும் வந்து வழக்கம் போல குசும்பு பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து இவங்களுக்கு வந்து பாஸ்கர் கிட்ட எப்படியாவது அந்த உண்மையை வாங்கணும், அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும், அது கண்டிப்பா அந்த லக்ஷ்மியா இருப்பாளோன்னு வந்து இப்ப மனிஷாக்கு வந்து ஒரு பெரிய சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை பாஸ்கர் அன்னைக்கு காப்பாத்தினது வந்து காப்பாத்தி அவன் வந்து அடைக்கலம் கொடுத்தது அந்த லக்ஷ்மிக்கா இருக்குமோ, அந்த லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கிறான்னு வேற தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு. அந்த ஜோசியர் வேற சொன்னதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மனிஷாக்கு. அதனால அந்த லக்ஷ்மி உயிரோட இருப்பாளான்னு சொல்லிட்டு பெரிய சந்தேகம் வருது. உடனே பாஸ்கருக்கு கால் பண்ணி அந்த விபத்து நடந்ததுல அதை பத்தி இவங்க கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து உங்ககிட்ட அந்த பொண்ணு எப்படி வந்து சேர்ந்தா, நீங்க எதுக்கு அந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பாஸ்கரும் வந்துட்டு இல்ல என் பொண்டாட்டி அந்த விபத்துல இருந்து அந்த பொண்ணு காப்பாத்துனா, கடைசியில அவ வந்து கோமாக்கு போயிட்டா, சரி என் பொண்டாட்டியை காப்பாத்தின பொண்ணு எனக்கு அப்படியே விட்டுட்டு போக மனசு இல்லை, அதனால நான் தான் வீட்டுல வந்து அவளை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்ச நாள்ல அவளுக்கு நினைவு வந்துருச்சு, அவ ஒண்ணு என் சொந்த தங்கச்சிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி பாஸ்கர் வந்து எல்லா உண்மையும் சொல்றாரு மனிஷா கிட்ட. உடனே அதுக்கடுத்து அந்த பொண்ணோட போட்டோ உங்ககிட்ட இருக்கா, நீங்க பாத்திருக்கீங்களா, உங்ககிட்ட வேற ஏதாவது அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பழைய போன்ல அவளோட போட்டோ ஒண்ணு இருந்துச்சு, ஆனா இந்த போன்ல இல்ல, அது வீட்டுலதான் இருக்கு, நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அனுப்பவா அப்படின்னு கேக்குறாங்க. சரி சரி நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுறாங்க. உடனே இவங்க அந்த அந்த லக்ஷ்மியா இருக்குமோன்னு எனக்கு இன்னும் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு தேவயானி கிட்ட இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க மனிஷா. அதான் போட்டோ இருக்குன்னு சொல்றான்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா கார்ல வந்து விவேக்கும் நம்ம ஜுன்னும் அப்புறம் வந்துட்டு லக்கி பாப்பா 3 பேரும் வந்துட்டு இருக்கிறாங்க. விவேக்குக்கு ஒரு ஓரத்துல வந்து ஜானுவை வந்து பேசணும், ஜானுவை வந்து இந்த குட்டி பிள்ளைங்களை வச்சு எப்படியாவது இன்னைக்கு நம்ம கிட்ட பேச வைக்கணும்னு அவர் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. உடனே லக்கி பாப்பா கிட்ட உங்க டீச்சருக்கும் எனக்கும் சண்டை, அவங்க என்கிட்ட ஒழுங்காவே பேசுறது இல்ல, என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, என்கிட்ட பேசுறதே இல்ல, அவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிட்டு போட்டுட்டு இருக்காரு லக்கி கிட்ட. உடனே சரி நீங்க உங்க மேலதானே கோவமா இருக்காங்க, நான் பேசினா என் டீச்சர் கேட்பாங்க, போனை கொடுங்க நான் கால் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு லக்கி பாப்பா வந்துட்டு விவேக்கோட போனை வாங்கி கால் பண்றாங்க. நம்ம ஜானு டீச்சரோ அதை எடுத்துட்டு விவேக் தான் கால் பண்றாங்கன்னு நினைச்சு முதல்ல ரொம்ப டென்ஷனா கத்துறாங்க. இப்ப எதுக்கு நீ எனக்கு கால் பண்ணிருக்க, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, எதுக்கு நீ இப்படி தேவையில்லாம திரும்ப கால் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ டீச்சர் நான் லக்கி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ லக்கி பாப்பா நீயா, சொல்லுமா என்ன விஷயம், எதுக்கு கால் பண்ணிருக்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாசமா பேசுறாங்க. உடனே நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் வீட்டுலதான் இருக்கேன், வேற எங்க இருக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரி வீட்டை விட்டு வெளியே வாங்க, நாங்க உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறோம்னு சொன்னோன்னா கதவை திறந்து வெளியே வந்தா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க, இப்ப எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்கு சண்டே இல்ல அதான் உங்களை கூட்டிட்டு போகலான்னு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு லக்கி பாப்பா சொல்றாங்க. நான்லாம் உங்க வீட்டுக்கு வரல, நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜுன்னும் விடுவானா, நம்ம ஜுன்னு ஒரு கையை பிடிச்சி இழுக்க, லக்கி பாப்பா ஒரு கையை பிடிச்சி இழுக்க, கார்ல தூக்கி போட்டுடுறாங்க நம்ம ஜானுவை. உடனே விவேக்குக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது, எப்படியோ ஜானு நம்ம வீட்டுக்கு வந்தா ஓகே, நம்ம கிட்ட பேசினா ஓகேன்னு அவர் சந்தோஷமா கார் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க வந்துட்டு முதல்ல அவங்க 2 குட்டி பிள்ளைங்களும் இறங்கி வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. போயிட்டு அரவிந்தா வந்து உட்கார்ந்துருக்காங்க. வாசல்ல பார்த்தா நம்ம தேவயானியும் மனிஷாவும் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த ஜுன்னு வரதை பார்த்து இவ யாரு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மனிஷா கேட்கிறா. அது என்ன அந்த லக்கியோட ஃப்ரெண்ட் தான், இன்னைக்கு சண்டேவா அதுக்கு அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரணும்னு சொல்லி ஏதோ பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கு, இதுவே இங்க தண்டம், இதுல இது இன்னொரு தண்டத்தை கூட்டிட்டு வருதுன்னு சொல்லி இங்க பொருளை பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷாவும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தேவயானி வந்து மனிஷா கிட்ட. உடனே காரை விட்டு ஜானு இறங்குறாங்க. அதை பார்த்தோன்னா இவளுக்கெல்லாம் சொரணையே இல்லையா, எத்தனை வாட்டி தான் இவளுக்கு சொல்றது, ஒரு வாட்டி சொன்னா இவளுக்கு புத்தியே இருக்காதா, எவ்வளவு அசிங்கப்படுத்துறான்னு திரும்ப இந்த வீட்டுக்கே வந்துகிட்டு இருக்கா, இவெல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி திரும்பியும் மனிஷாவும் தேவயானியும் வந்து ஜானு பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜானு வந்து தயங்கி நிக்கிறாங்க. உடனே விவேக் அதான் நான் இருக்கேல்ல வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. இங்க அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஜுன்னு போயிட்டு அங்க ஸ்கோர் பண்ணிடுறான் அரவிந்தா கிட்ட. என்ன வணக்கம் கிராணி எப்படி இருக்கீங்க இதே கண்ணா
என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசிக்கிட்டு இருக்க. உடனே கை குளிச்சு உடனே நீ நல்ல ஞாபக சக்தி தான் இருக்கு உனக்கு, ஒரு வாட்டி தான் பார்த்தேன் என்ன நல்ல ஞாபகம் வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாரு நம்ம ஜுன்னு அரவிந்தா காலில். இவங்க அரவிந்தாக்கோ இது நம்ம சொந்த பெயரான்னு தெரியாது, அவனுக்கோ இது சொந்த பாட்டின்னு தெரியாமலே ஒரு முறை வச்சு பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சு, எனக்கு வந்து பெரியவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அவங்க கிட்ட இருந்து நல்ல நாலேஜ் எல்லாம் நமக்கு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் இன்னும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஜுன்னு. உடனே இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு வான உனக்கு வீடை ஃபுல்லா சுத்தி காட்டுறேன்னு சொல்லி இங்க இழுத்துட்டு போறாரு நம்ம ஜுன்னு. அப்புறம் அப்படியே பார்த்தா நம்ம லக்ஷ்மி வீட்டுல இவர் அர்ஜுன் சார் அவர் பாட்டி இஷ்டத்துக்கு ஏதோ சமைச்சிட்டு இருக்காரு, அவருக்கு சமைக்கவும் தெரில ஒன்றும் தெரில, இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. உடனே லக்ஷ்மி உங்களுக்கு தான் சமைக்க தெரில, எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்கிட்ட சொன்னா நானே பண்ணிருப்பேன்ல அப்படின்னு கேட்க அர்ஜுன் சார் உடனே நீ ஏன் ரொம்ப கஷ்டத்துல இருக்க, சோகத்துல இருக்க, இதுல நான் வேற உன்னை கஷ்டப்படுத்தணுமா, அது உன்னை சிரிக்க வைக்கிறதுக்கு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்க. உடனே இவங்க வெளியே இருந்து அர்ஜுனோட அம்மா பார்த்து அர்ஜுனும் லக்ஷ்மியும் வந்து எப்படியோ ஒன்று சேர்ந்தா நல்லா இருக்கும்னு இவங்க வந்து வேலைக்கார அம்மாவும் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம லக்ஷ்மி மனசுல மித்ரா தான் இன்னும் இருக்காரு, மித்ரா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும், மித்ரா பாத்திரக்கூடாதுன்னு அவரே இந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க அர்ஜுனோட அம்மா எப்படியாவது அர்ஜுனையும் லக்ஷ்மியும் சேர்த்து வைக்கணும்னு இவங்க இங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஜுன்னுக்கு வந்து வீடை ஃபுல்லா சுத்தி காட்டுறாங்க நம்ம லக்கி குட்டி. உடனே அதுக்கடுத்து மித்ரா வராரு. உடனே மித்ரா வந்தோடனே ஹலோ அங்கிள் அப்படின்னு சொல்லி கை நீட்டுறாரு. உடனே மித்ராக்கு அந்த பழைய நினைவுகள் ஐஸ்கிரீம் நினைவுகள்லாம் ஞாபகம், ஐஸ்கிரீம் வாங்கப்போ கை கொடுத்துருப்பான், இவனை மதிக்காம மித்ரா இருப்பாரு. உடனே என்ன சார் நான் உங்களுக்கு விஷ் பண்றேன்ல அங்கிள், நீங்க பதிலுக்கு எனக்கு விஷ் பண்ணணும்னு கூட காமன் சென்ஸ் கூட தெரியலையா, இவ்வளோ ஆனா வளர்ந்துருக்கீங்க அப்படி இப்படின்னு அன்னைக்கு அவன் லெக்சரர் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வருது நம்ம மித்ராக்கு. உடனே அவர் கையை கொடுக்குறாரு, சரி இவன் இன்னைக்கும் கொடுக்கலன்னா ஏதாச்சும் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாரு. உடனே நம்ம ஜுன்னு வந்து கையை பிடிச்சோன்னா அப்படியே ரெண்டு பேருக்கும் அம்மா அதாவது அப்பா பையன் பாசம் அப்படியே கையில அப்படியே ஷாக்கு மாதிரி வருது. மித்ராக்கு கையை கொடுத்தோன்னா அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஜுன்னும் கையை கொடுத்தோன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அதாவது லக்கிக்கும் லக்ஷ்மியும் கை டச் பண்ணும் போது எப்படி ஒரு ஃபீல் வந்துச்சோ அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சொந்த பையன் தெரியாமே ரெண்டு பேரும் மித்ராவும் அந்த ஜுன்னும் கையை கொடுத்தோன்னே அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஷாக் வந்த மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு உணர்வு வருது, ஆனா எதுன்னு அவருக்கு புரியல. உடனே ஜுன்னு வந்து திரும்ப விளையாட ஓடிடுறாரு. இங்க பார்த்தா நம்ம மித்ரா வந்து அதுல இருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை, ஒரு மாதிரி ஷாக்லயே இருக்கிறாரு. அப்படியே பார்த்தா இப்போ யார் இந்த மித்ரா வீட்டுக்கு யார் வரான்னு பார்த்தா நம்ம லக்ஷ்மி தான் வராங்க. ஆனா அவங்க ஒரிஜினல் வேடத்துல வரல, மாறு வேடத்துல வராங்க. அதாவது இந்த ஃபர்தா போட்டுட்டு வராங்க, போட்டுட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு பழைய நினைவுகள்லாம் வருது நம்ம லக்ஷ்மிக்கு, எப்படி அவங்க மாமனார் கூட சந்தோஷமா இருந்தாங்க, அதாவது அவங்க மாமியாருக்கு எப்படி அரவிந்தாக்கு எப்படி பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் பண்ணாங்க, அதுக்கடுத்து அந்த படிக்கட்டுல உட்கார்ந்து மித்ராவோட கதை பேசின நாட்கள், ஒவ்வொரு பண்டிகையா கொண்டாடின நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து விவேக் அவங்கள வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க நினைச்சு பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க நம்ம லக்ஷ்மி. உடனே நம்ம மனிஷா என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்து அவங்க வந்து இவங்களை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு மெகந்தி ஆர்டிஸ்ட்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. லக்ஷ்மி நிக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃபர்தா போட்டிருக்கனால அவங்களோட கண்கள் மட்டும்தான் தெரியுது. உடனே இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு செக்யூரிட்டிக்குள்ள பேசிட்டு உள்ள கூட்டிட்டு வராங்க. உள்ள கூட்டிட்டு வந்தோடனே லக்ஷ்மியும் இவங்களை பார்த்தோன்னே நீ இந்த அரவிந்தா குடும்பத்தை விட்டு நீ போகணும்னு சொல்லி அந்த மனிஷா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு மிரட்டினது, அப்புறம் வந்துட்டு நம்ம லக்ஷ்மி நான் போயிடுறேன் நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க வாங்க கொடுத்தது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இப்போ அதே வீட்டுக்குள்ள மனிஷாவே அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. மனிஷாக்கு இதுதான் லக்ஷ்மின்னு தெரியாது, அவங்க மெகந்தி ஆர்டிஸ்ட் நினைச்சு உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வாசல்ல பார்த்தா நம்ம அரவிந்தா வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே ஃபோன் பேசிட்டே வந்தபோது யாரு இது, யாரு இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம மனிஷா அது ஒன்றும் இல்லை, எனக்கு 2-3 நாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு மெகந்தி வைக்கணும், அதுக்கு தான் அவங்க வாசல்ல அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. உடனே நம்ம அரவிந்தா நீங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லிக்கிட்டு உள்ள வந்திருக்கலாம்ல, எதுக்கு நீங்க வாசல்ல நிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இவங்களுக்கு இப்பதான் லக்ஷ்மிக்கு புரியுது, ஓ இவ மெகந்தி ஆர்டிஸ்ட் வேற சொல்லியிருக்காளா, சரி நம்ம இதே பேசி சமாளிச்சிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல எனக்கு எப்படி வரணும்னு தெரியல, அதுதான் யாரும் இல்லையா, அதான் நான் அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் அப்படி அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே சரி வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு போறாங்க. இங்க பார்த்தா நம்ம குட்டீஸ் ரெண்டும் வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஜுன்னுக்கு வந்து இது அந்த ரூமு, இது என் அப்பா ரூமு, இது என் ரூம் அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி லக்கி வந்து வீடு ஃபுல்லா சுத்தி கட்டிட்டு இருக்காரு. அது வந்து ஜுன்னுக்கும் தெரியாது இது அவரோட ஆச்சி தாத்தா வீடு, அவர் அப்பா இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தா லக்ஷ்மியும் இங்கதான் இருக்கிறாங்க, ஒரே வீட்டுலதான் இப்ப லக்ஷ்மி, ஜுன்னு, லக்கி, மித்ரா எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருக்காங்க. ஆனா யாரும் இன்னும் பார்க்கல.
உடனே இவர் வீட்டு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கடைசியா ஒரு ரூம் மித்ரா லக்ஷ்மி இருந்த வாழ்ந்த ரூம் வந்து பூட்டி வச்சிருக்காங்க. அது வந்து இத்தனை வருஷமாவுமே லக்கியே அந்த ரூமுக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்காரு மித்ரா. அதுல வந்து லக்ஷ்மியோட நினைவுகள்லாம் இருக்கு, அது அந்த ரூமை கண்டாலே எரிச்சலா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க யாரையும் போகவும் விடக்கூடாது, அந்த ரூமை கிளீன் பண்ணி அதை ஒண்ணுமே பண்ணல, அப்படியே அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஜுன்னுக்கு சும்மாவே அவர் சுட்டித்தனமா இருப்பாரு, அவருக்கு வந்து இப்படியெல்லாம் சொன்னா புரியுமா? அவங்க வந்து உடனே எல்லா ரூமையும் காட்டிட்டேன், இந்த ரூம் ஏன் ஓப்பன் பண்ணி காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஜுன்னு. உடனே ஐயோ ஜுன்னு, இது என் அப்பா வந்து என்னை எப்போவுமே இந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, நானே சின்ன வயசுலேருந்து இந்த ரூமுக்கு போகணும்னு எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன், அப்பாவுக்கு வந்து இந்த ரூமை பற்றி பேசினாலே கோபம் வந்துடும், என்னையும் ஒரு வாட்டி கூட கூட்டிகிட்டு போகணும் கிடையாது, ஜானு டீச்சர் வந்தால் அவங்க மட்டும் தான் அந்த ரூமுக்கு போவாங்க, வேறு யாருக்குமே அந்த ரூமுக்கு போக ரைட்ஸே கிடையாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜூனுக்கு இது இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுது. அப்படின்னா இந்த ரூமில் என்ன பெரிய தங்கம் இருக்கா, இல்லை அதை விட விலை உயர்ந்தது ஏதாவது இருக்கா, எனக்கு இப்போ இந்த ரூமை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டாம் ஜூன்னு, என் அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் யாருமே இல்லையே, இங்க அப்பாவும் இல்லை யாருமே இல்லை, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜூன்னு வந்து லக்கி கையை பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ள அந்த ரூமை திறந்துட்டு உள்ள போறாங்க. உடனே ரூமுக்குள்ள ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு என்ன இது நார்மலா ரூம் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு விளையாட்டு ஜாமான் ஏதாவது இருக்கா அப்படி இப்படின்னு எடுத்துட்டு ஒண்ணு எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. எடுத்து பார்த்துட்டு அதுல பார்த்தா மேல் ஷெல்ஃப்ல தான், அதாவது மித்ரா லக்ஷ்மி கல்யாண போட்டோ வந்து மேல் ஷெல்ஃப்ல இருக்கு. இவர் கீழ் ஷெல்ஃப்ல ஃபுல்லா எடுத்து பார்த்துட்டாரு. மேல் ஷெல்ஃப்ல கரெக்டா அந்த போட்டோவை எடுத்துட்டாரு நம்ம ஜுன்னு. எடுத்துட்டு பார்க்க போற நேரத்துல மித்ரா என்ட்ரி மாசா கொடுத்து ஜுன்னு கையை பிடிச்சிடுறாரு. டேய், உன்னை யாரா இந்த ரூமுக்குள்ள வர சொன்னது, யாரை கேட்டு நீ இந்த ரூமுக்குள்ள வந்த, இந்த ரூமுக்குள்ள யார் உன்னை அலோவ் பண்ணது, லக்கி எல்லாம் இது உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்டுட்டு வரணும்னு கூட உனக்கு காமன் சென்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு ஜுன்னுவை போட்டு. உடனே ஜுன்னு, இதுல என்ன அவ்வளவு ப்ரீஷியஸா இருக்கு, இல்ல தங்கம் இருக்கா கோல்டு இருக்கா, டேய் என்னடா எதிர்த்து பேசிட்டு இருக்கா, அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, பெரியவங்க சொன்னா உனக்கு கேட்க முடியாதா, உன்னை யாரு முதல்ல இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னது, நீ அவளோட ஃப்ரெண்டு லக்கியோட ஃப்ரெண்டுனா வீட்டுக்கு வரியா, விளாண்டமா போனமான்னு இருக்கணும், அதை விட்டுட்டு இப்பதான் ஒருத்தவங்களோட பிரைவசி ரூம்குள்ள வருவியா அப்படி இப்படின்னு ஆச்சு பூச்சின்னு கட்டி விட்டுறாரு. உடனே ஜுன்னு வந்து அப்படியே மூஞ்சியே சுருங்கி போச்சு நம்ம ஜுன்னுக்கு, அப்படியே வெளியே போயிடுறாரு. உடனே லக்கி குட்டிக்கு கோவம் வருது. ஏன் டாடி எப்படி எதுக்கு இப்ப நீங்க ஜுன்னு இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அதுக்கடுத்து ஜுன்னு பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜுன்னுவை சமாதானப்படுத்துறதுக்காக போறாங்க. உடனே மித்ரா அப்படி படிக்கட்டுல இருந்து இறங்கி வராரு. உடனே இறங்கி வந்து அரவிந்தா இருக்கிறாங்க ஹாலில், அதே ஹாலில் லக்ஷ்மி இருக்கிறாங்க. லக்ஷ்மி வந்து மெகந்தி டிசைன்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷாக்கு ஃபோன்ல. உடனே இவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே மித்ரா இறங்கி வரதை பார்த்தோன்னே இவங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் துடிக்குது நம்ம லக்ஷ்மிக்கு. உடனே மித்ரா வந்து ஹாச்சு பூச்சின்னு கத்திட்டு இருக்காரு. அம்மா எத்தனை தடவை சொல்றது, அந்த லக்ஷ்மி இந்த ரூமை கிளீன் பண்ணி இது பண்ணுங்கன்னா நான் சொன்னதை கேட்கவே மாட்டீங்களா, அவ இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டு அவளை அந்த ரூமை முதல்ல கிளீன் பண்ணுங்க, எனக்கு அந்த ரூம் பார்த்தாலே எரிச்சலா வருது கோவம் வருது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஏன்டா இப்ப என்னடா ஆச்சு, அந்த சின்ன பிள்ளைங்களாம் அங்க போயிட்டாங்க, இது சின்ன பிள்ளைங்களா இந்த சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சின்ன பிள்ளைங்கன்னு சொல்றாங்க, யார் போயிருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இன்னைக்கு அந்த போட்டோவை எடுத்து பாத்துருந்தா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும், நான் லக்கிக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி கத்துறாரு நம்ம மித்ரா. உடனே அவ பேரை சொல்ல கூட எனக்கு எரிச்சலா இருக்கு, கோவம் வருது அப்படின்னு சொல்லி, அவ பண்ண துரோகத்தை நான் இன்னைக்கும் மன்னிக்கவும் மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். அவ பேரை, அவ இருக்கிற எதுவுமே இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல, அந்த ரூமை முதல்ல கிளீன் பண்ணி போடுங்கன்னு மனிஷாக்கு அப்படியே 500 வாட்ஸ் பெல் பெரியுது. மனிஷாவும் வந்து அதான் அவர் சொல்றாள்ல மித்ராக்கு தான் பிடிக்கலன்னு, அப்புறம் எதுக்கு அந்த கண்டவங்களோட இதெல்லாம் ரூம்ல எதுக்கு வச்சிருக்கீங்க, அவளே இல்லைன்னா ஆயிப்போச்சு, அவ இந்த வீட்டுக்கு பண்ண துரோகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம அரவிந்தாக்கு கோவம் வருது. யாரை எங்க வைக்கணும், யாரை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என் மருமகளுக்கு நீ ஒன்னும் சர்டிபிகேட் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அவங்க பெருமையா பேசுறாங்க. மித்ரா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னு. மித்ரா, உனக்கு சில உண்மைகள் தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லி மித்ரா கோவப்படுறாரு. உடனே தேவயானி வந்து அவங்க பக்கத்துக்கு அவங்க பால்ஸ் போடணும்ல, அது மாதிரி அவங்க வந்து திரும்ப அவங்க ஆமா அவளே இல்லைன்னா போச்சு, அந்த கொலகாரி இந்த குடும்பத்துக்கு எடுத்தவ தானே அவ அப்படின்னு சொல்லி தேவயானி திரும்ப லக்ஷ்மி வந்து தப்பா பேசுறாங்க. உடனே அரவிந்தா இருந்து அவங்களுக்கும் வந்து பதிலடி கொடுக்குறாங்க. தேவயானி, தேவையில்லாத இடத்துல நீ மூக்க நுழைக்க தேவையில்லை, உன் வேலை எதுண்டோ அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஜுன்னுவை வந்து நம்ம லக்கி பாப்பா வந்து திரும்ப வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு ஜுன்னு, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, என் அப்பாக்கு அந்த ரூமுக்கு போனாலே கோவம் தான் வரும், நீ எதுவும் நினைச்சுக்காத, எதுக்கும் கோவப்படாத அப்படின்னு நினைச்சிட்டு. இப்ப வந்து ஜுன்னுவும் அதே வீட்டுல தான் இருக்காரு, லக்ஷ்மியும் அதே வீட்டுல தான் இருக்காங்க.
யார் கண்டுபிடிக்கலனாலும் பெத்த பையன் ஜுன்னுக்கு அவங்க அம்மா முகம் தெரியாமையா போயிரும். என்னதான் அவங்க ஃபர்தா போட்டிருந்தாலும் அவங்களோட கண்கள் அவனுக்கு ஜுன்னுக்கு தெரியாமையா போயிரும். ஒருவேளை ஜுன்னுக்கு ஏதாவது கீழே விழுந்து எப்படியாவது லக்ஷ்மி எப்படியாவது கண்டுபிடிக்க போறாங்களா? லக்ஷ்மி எப்படி நாளைக்கு மித்ரா கண்டுபிடிப்பாரா மாட்டாரா? இதெல்லாம் நாளைக்கு எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரூபா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையாளி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் மறக்காம பாருங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நாளை சந்திக்கிறேன். பாய்.